வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு இரத்த காட்டேரியோடைய சித்து முறை. இது என்ன மாதிரியான முறையில் சித்து எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். காட்டேரி வகையில் பல குருமார்கள் பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் காட்டேரின்றதில் 2 வகை மட்டும்தான். ஒன்று பால் காட்டேரி, ஒன்று இரத்த காட்டேரி. இந்த 2 காட்டேரி தான். இந்த பால் காட்டேரியில் பேர் மாற்றி மாற்றி பால் காட்டேரியை கும்பிடுவாங்க, உயிர் பலி இல்லாத காட்டேரி. சில காட்டேரி உயிர் பலி வாங்கக்கூடிய இரத்த காட்டேரி. அதோடைய முறைகளும் பேர்களும் பல இடங்களில் மாறி இருக்கும். இதுதான் விஷயம். இப்போ காட்டேரியோடைய தன்மை என்ன செய்யும் அப்படின்னோம்னா, காட்டேரி கும்பிட்றவங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது. எதிரி மேலே பிரயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு உடல் சம்மந்த பிரச்சனை, தொழில் சம்மந்த பிரச்சனை, உயிர் எடுக்கிறது, பல கெடுதலான வேலையை சொன்னால் செய்யக்கூடிய ஒரு ஆத்மா. இப்போ ஒருத்தவங்க மேலே காட்டேரி ஏவல் செய்யும்போது காட்டேரி மட்டும் போகாது, கூடவே முனியும் போகும். அப்படி இருக்கும்போது முனி ஏவல் செய்யும்போது காட்டேரியும் கூட போகும். இதுதான் விஷயம். இப்போ காட்டேரி சித்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, பல குருமார்கள் பல விதமாலாம் கொடுத்துருப்பாங்க. இது பவராக வேலை செய்யக்கூடிய சித்து முறை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆத்மாவை சுடுகாட்டில் தான் கூப்பிடணும். அங்கே கூப்பிட்டா தான் உடனே சீக்கிரமாக அருள் கிடைக்கும். காட்டேரியோடைய சக்தி உங்களுக்கு வரமாக கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த பூஜை முறைகளை இல்லாமல் எனக்கு காட்டேரியோடைய சித்து வேணும்னு கேட்டோம்னா, நாம் குடுவியாகவும் செஞ்சு தரோம், மை முறைகளையும் செஞ்சு தரோம். ஆனால் அவங்களுடைய பேர் சொல்லி தான் செஞ்சு தர முடியும். ஆனால் கொடுக்கும்போதும் சில விஷயங்கள் சொல்லப்படும். சூட்சமமான விஷயங்கள் சொன்னால் மட்டும்தான் காட்டேரியோடைய சித்து நிலைச்சி நிற்கும். அப்படி இல்லைன்னா எதிரி செய்யக்கூடிய மந்திரம், தந்திரம் இப்படி செய்யும்போது இந்த காட்டேரி உங்களை விட்டு எடைய போய் உங்களுக்கு உதவி செய்யாமல் நிற்கும். அப்போ நீங்கள் என்ன தான் காட்டேரிக்கிட்ட உதவி கேட்டாலும் உங்களுக்கு உதவி செய்யாது. அப்போ நீங்கள் சித்து எடுத்து என்ன பிரயோஜனம், உன்னை வணங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைக்க சொல்லும். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது, சித்து எடுக்கும்போது சில ரகசியங்கள்லாம் இருக்குது. அதுமாரி பண்ணிங்கன்னா காட்டேரி பிறர் வசித்துக்கோ கட்டுக்கோ அடங்காது, உங்களுக்கு உதவி செய்யும். இல்லைன்னா எதிரியோடைய கட்டு போட்டாங்கன்னா அந்த காட்டேரி உங்களுக்கு வாயை திறக்காது, உதவி செய்யாமல் இடைய போய் நிற்கும். துன்பத்திலையும் பிரச்சனையிலையும் உயிர் போகிற அளவுக்கு ஆபத்தும், எதிரி செய்யக்கூடிய இன்னலுக்கு இது உதவி செய்யாத அப்படியே நிற்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் தான் சில மாந்திரிகக்கார் மாட்டிக்கின்னு காட்டேரி சித்து எடுத்தும் துன்பத்தில் தவிக்கிறாங்க. நன்மையும் செய்யாமல் எதுவும் பேசாமல் வாயை திறக்காத கட்டில் நின்றுக்கின்னு பல பேருக்கு இந்த சித்து எடுத்து அவங்களுக்கே பிரச்சனையாகி போய் பெரும் தொந்தரவுகள்லாம் இதுவே கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஆக்கிடும். இதில் நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது. அது மாதிரி நடந்துட்டால் மட்டும்தான் காட்டேரிக்கும் கட்டு விழாது, காட்டேரி உங்கள் பேச்சு கேட்கும், நீங்கள் சொல்கிற வெளியே தட்டாது செய்யும். இல்லைன்னா உயிருக்கு உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும். காட்டேரின்றதை பொறுத்த வரைக்கும் தன்னை வணங்குறவர்களுக்கும் நன்மை செய்யும். ஆனால் பிறர் மாற்றி காட்டேரி கட்டு போட்டு பிரயோகப்படுத்தினாங்கன்னா இது எளிதில் கட்டில் நின்று வேடிக்கை பார்க்கும். உங்களுக்கே பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு ஆகிடும். இதுதான் சில விஷயம், சூட்சமான விஷயம். இந்த சித்து முறை, குடுவை, மை முறைகள் வேணும்னா கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க.
இது 100% பவராக வேலை செய்யக்கூடிய விஷயம். வேலை செய்யும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.